ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மேல் கிரியேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்களும் ஆகலாம் கிராஃபிக் டிசைனர் பார்ட் 8 Illustrator டியூட்டோரியல்ல இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேடியன்ட் முன்னாடி இருக்க டூல் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூலும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ராப்பர் டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் டூலை பற்றி பார்க்கலாம். கிரேடியன்ட் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மல்டிபிள் கலரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேப்புக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் டூலை வந்து நான் யூஸ் பண்ணி ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் தான் இருக்கும். இந்த கிரேடியன்ட் டூலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் கலர் கொண்டுட்டு வர முடியும். ஸோ CS6 வெர்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா CS வெர்ஷனு இந்த மற்ற சின்ன CS5 வரைக்கும் இருக்க வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் கிரேடியன்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அட்வான்ஸாக இருக்கிற இந்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் வெர்ஷனில் ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியன்ட்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 3 கிரேடியன்ட்டை பற்றி பார்த்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட். இதை பற்றி பார்ப்போம். லீனியர் கிரேடியன்ட்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட் டூலை இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட்டோட இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் கலரை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியரான ஒரு பொசிஷனில் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்படின்னா இந்த மாதிரி லீனியர் இந்த பொசிஷன்லையோ இல்லை இந்த மாதிரி பொசிஷன்லையோ லீனியராக மட்டும்தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இதில் வந்து லீனியர் கிரேடியன்ட்டை கொடுக்க போகிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிரேடியன்ட் டூலை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வரல அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் இருக்குங்க, இல்லை இந்த கிரேடியன்ட் டூலை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்க இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிரேடியன்ட் டூல் வந்துடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க இந்த கிரேடியன்ட் டூலோட இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி சிம்பிளோட உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் இருக்கும். இந்த கிரேடியன்ட் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட் இருக்கும். இந்த 2 பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் ஆடாக இருக்கும். இப்போ நான் வந்து கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட்டு இந்த ரவுண்டுலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த ரவுண்டில் வச்சு ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேலட் வந்து கிரியேட் ஆகும். அதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணால் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அதேமாதிரி இப்போ இந்த இதில் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லீனியர் கிரேடியன்ட்லேயே இன்னொரு கலர் நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த லீனியர் இந்த வேல இன்னொரு கலர் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட்டோட இந்த டைலாக் பாக்ஸில் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மவுஸை வந்து கொண்டுட்டு போனீங்கன்னா ஒரு கர்சர் இந்த இடத்துல வரப்போ கிரேடியன்ட் ஸ்லைடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் வெளியில் இருக்கப்போ இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்சர் கீழே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த இடத்துல அந்த ரவுண்டில் வச்சு டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் கலர் இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு அந்த பாயிண்டர் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பாயிண்டரில் கிளிக் பண்ணி டெலிட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாயிண்டர் வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட்டோட கலர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் இதனோட பொசிஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. 0 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 180 டிகிரி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ப்ளஸில். அதேமாதிரி மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to -180 டிகிரி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 90 டிகிரி வேணும்னா 90 டிகிரி, 135 வேணும் 135, இல்லை 0னா 0 இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நான் மேனுவலாக இதனுடைய வேரியண்ட்டை வந்து இதனுடைய டிகிரியை வந்து ஆங்கிளை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதனுடைய இந்த ரைட் சைடோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரைட் சைடு போங்க. ரைட் சைடு போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த சிம்பிளை வந்து இந்த ரைட் சைடு இந்த பாக்ஸுக்கு கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃபரன்ஸ் தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க இந்த பாக்ஸ் வந்து ஸ்கொயராக தெரியும். இங்கே பாருங்க, இந்த சைடு இருக்க இந்த பாக்ஸ் ஸ்கொயராக தெரியும். இந்த சைடு இருக்க இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக தெரியும். இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த இது வந்து சர்க்கிளாக தெரியும், இது ஸ்கொயராக தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கொயராக இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயராக இருக்க அந்த பாக்ஸு கிட்ட இப்படி கொண்டுட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேனுவலாக. ஸோ எந்த அளவுக்கு ரொட்டேஷன் வேணுமோ ரொட்டேஷனல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த பிளாக் பாயிண்ட் என்னன்னா இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் பண்ணிக்கலாம். எந்த பிளேஸுக்கு வேணுமோ அந்த பிளேஸுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்கிற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்லைடு இருக்குங்களா, இது என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு வந்து மிடில் தான் இருக்கும் எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஈக்குவலான இதில் இருக்கும். இந்த ரெட் கலராக இருக்கட்டும், இந்த எல்லோ கலராக இருக்கட்டும், ரெண்டுமே ஈக்குவல் கலராக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்ஸில் வந்து ரெட் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஜஸ்ட் இதை வந்து இப்படி மூவ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலர் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை எல்லோ கலர் நான் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா எல்லோ கலரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை வச்சுமே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் கிரேடியண்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஈஸியாக பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் கிரேடியன்ட் பார்க்க போகிறோம். இந்த ரேடியல் கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியண்ட்டை கொண்டு வரும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரேடியல் கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்த மாதிரி இதுலேயுமே ஆப்ஷன் வந்து வரும். இல்லை எக்ஸ்ட்ரா என்ன ஆப்ஷன் வரும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் கிரேடியன்ட்னால இந்த மாதிரி டாட் ஆர்டராக ஒரு ரவுண்டு லைனு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதனுடைய ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுலேயும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் கிரேடியன்ட்டில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்கும். ஸோ 120 வேணுனாலும் 120 நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை 90 வேணுனாலும் 90 வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் இருக்க ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். சேம் அதில் இருந்த மாதிரியே இந்த மிடில் இருக்க அந்த ஸ்லைடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எல்லோ கலரில் இருக்குது, இந்த அவுட்ரு வந்து எல்லோ கலரில் இருக்குது, நடுவில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியில் வரணும், இந்த எல்லோ கலர் உள்ளே வரணும். அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா அந்த ரிவர்ஸ் கிரேடியன்ட், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் கிரேடியண்ட்டாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் கிரேடியன்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரவுண்டோட இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ஷேப்பை வந்து நான் மாற்றுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, இதனுடைய ஷேப்பை நான் மாற்றுறேன். அப்படின்னா என்ன பண்ணுன்னா இந்த ரவுண்ட் ஷேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கும், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கும். இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பிளாக் கலரில் ஃபில் ஆகி ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் இருக்கும். ஸோ இந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பை வந்து மாற்றிக்கலாம். அங்கே பாருங்கள் ஷேப்பு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் இதனுடைய ஷேப்புக்கு. ஸோ இது வந்து இந்த ரவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்கேலிங் பண்ணிக்க முடியும், உங்களோட டயாமீட்டராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது எந்த மாதிரி வேணுமோ அந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதே மாதிரியே ரொட்டேட் பண்ணுறது இது. ஸோ இவ்வளோ தான். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டர் லைனில் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா எங்கே ரொட்டேஷன் வேணுமோ ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சிம்பிள் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த டாட்டர் லைனில் நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா இப்படி ரொட்டேஷன் என்ன பண்ண முடியுமோ ரொட்டேஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் கிரேடியண்ட்டில் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நீங்கள் மல்டிபிள் கலர் ஆட் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இதனுடைய இது ஷேப்பை வந்து மாற்றினா இந்த மாதிரி மாற்றிக்கலாம், இதை வந்து ரொட்டேட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் கிரேடியன்ட். இது ரெண்டை பற்றியும் இப்போ நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் இந்த கிரேடியன்ட் இருக்குது. இந்த கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நிறையா ஒர்க்கை வந்து இது ஈஸியாகிருக்கு. என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லீனியர் கிரேடியண்டாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீனியர் ஷேப்பில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ்டாக இங்கே எனக்கு ஒரு கலர் வேணும், இந்த பாயிண்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டரில் ஒரு கலர் வேணும், இந்த பாயிண்டரில் ஒரு கலர், இந்த பாயிண்டரில் ஒரு கலர், அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமாக நீங்கள் வந்து கஸ்டம் பாயிண்டர் வந்து நீங்கள் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியன்ட், இந்த டூலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த 4 கார்னர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். சேம் அதே இந்த 4 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இதனுடைய இது ரேடியல் கிரேடியன்ட் மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இதனுடைய கலர் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கார்னரில் இருக்க இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த கலர் பேலட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்ன கலர் வேணுமோ அந்த கலர் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த கலரோட லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துல இப்படி மவுஸை பிக் பண்ணி இப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கலர் வந்து லொக்கேஷன் வந்து இப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டர் அங்கே பார்த்த அதே ரவுண்டர் தான் இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இதை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே நான் கலர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே கலர் சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லை நான் மேனுவலாக ஏதாச்சும் ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கலர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸை வந்து உள்ளார கொண்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் அந்த கர்சரோட கீ ப்ளஸ் சிம்பிள் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரேடியண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் கலர் இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணிக்க முடியும்.
கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிரேடியன்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் அடுத்தது வர ஒர்க்லேயே நான் வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, கலர்ஸ் ஸ்வேச்சஸ் இருக்குது. ஸ்வேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேச்சஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ ஸ்வேச்சஸில் போயிட்டு இந்த கீழே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுருக்கோம். இந்த இதை நியூ ஸ்வேச்சஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கலர் ஸ்வேச்சஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வேறு கலர் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த கிரேடியன்ட் கலர் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஸ்வேச்சஸில் போயிட்டு இந்த கலர் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கிரேடியன்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இது பண்ணிக்கிறேன், நான் கிரேடியன்ட் புதுசாக கிளிக் பண்ணிக்கிறேன். நான் கிரேடியன்ட் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிளேஸில் இப்படி கிளிக் பண்ணுறேன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்க அந்த கலர் இருக்குது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா இப்போ ஃபைனலாக ஒரு கலர் இதில் இருக்க அந்த ஃபைனல் கலர் என்னன்னா எல்லோ கலர், இந்தாண்ட இருக்க ஃபர்ஸ்ட் கலர் என்னன்னா ரெட் கலர். இந்த ரெட் கலர் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ அந்த கலர் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஈக்குவலாக உங்களுக்கு வந்து நிற்கும். அது எப்படி இன்னும் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இந்த கிரேடியண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கிரேடியண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது. 3 கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எல்லோ கலர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்டாக இருக்கட்டும் இல்லை இந்த பிளேஸில் இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு பிளேஸில் வச்சு நான் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் என்னன்னா ரைட் சைடு இருக்க அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நிற்கும். ஏன் அதிகமாக வந்து நிற்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க கலருக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்க இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு நியராக தான் நம்ம வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியண்ட்டை வந்து கொண்டுட்டு வர முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஈக்குவலாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து கிரேடியன்ட் டூலில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ராப்பர் டூல். இந்த ஐட்ராப்பர் டூல் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது, இந்த கலரை வந்து என்னோட இமேஜஸ்லாம் நான் கொண்டுட்டு வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்குக்காக தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நான் ஒரு ஷேப் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஷேப்பை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 ஷேப் நான் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா இதனுடைய ஷேப் வந்து இப்போ வேறு கலரில் இருக்குது. ஸோ வேறு கலரில் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐட்ராப்பர் டூலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மல்டிபிள் கலரில் இருக்குது, எனக்கு வந்து ப்ளூ கலரில் இந்த ப்ளூ கலர் வந்து இங்கே வரணும், இந்த சேம் கலர் இங்கே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் இந்த ஷேப்புக்கு வரணுமோ அந்த கலரில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்க கலர் இந்த ஷேப்புக்கு வந்து உங்களுக்குள்ளே வந்துடும். இல்லை இன்னொரு இதில் ஒரு ஐடியா இருக்குது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த ஷேப்பை தான் நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பை நான் வந்து கிளிக் பண்ணி வச்சுருவேன். இந்த ஷேப்பை நான் கிளிக் பண்ணி வச்சுட்டேன். கிளிக் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஐட்ராப்பர் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐட்ராப்பர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நான் வந்து இந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நான் ஒரு கிளிக் பண்ணேன்னா நம்ம எந்த கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் வந்துடும். உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணோம்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் வந்து ப்ளூ கலர் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளூ கலரை அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த பாக்ஸ்குள்ளே வந்துடும். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து இங்கே வரணும், இந்த கலர் வந்து இந்த பாக்ஸுக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா இந்த கலரை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாக்ஸில் வந்து இப்படி கிளிக் பண்ணுறேன். என்ன கான்செப்ட்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரை செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து பாருங்கள் இந்த ப்ளூ கலருங்கிறது செலக்ட் ஆகிருக்கும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு உங்களுக்கு வந்து வந்துடும்.
ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் இன்னொன்று என்ன பண்ணேன்னா, ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். அந்த இமேஜில் இருக்க கலரை வந்து நான் எனக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதில் இருக்க அந்த க்ரீன் கலரை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் என்ன பண்ணுறேன்னா இப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், இந்த ஃபில்லில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ இந்த ஷேப்புக்குள்ளே கொண்டுட்டு வரணும், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஐட்ராப்பர் டூலில் இருக்க கலர் வந்துடும். அதே மாதிரி தான் சேம் ஸ்வேச்சஸ் இருக்குங்களா, இந்த ஸ்வேச்சஸ்லேயும் அதே மாதிரியே நான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஸ்வேச்சஸில் வந்து இதில் இருக்க கலரை நான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இதில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்துடும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த பாக்ஸில் போய் ஷேப்பை சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷேப்பை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஐட்ராப்பர் டூலில் அப்படியே லைவாகவே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் டூலில் எடுத்துக்கங்க. ஐட்ராப்பர் டூலில் எடுத்துக்கிட்டு எந்த கலர் வேணுமோ இந்த கலர் வந்து இந்த இமேஜில் இருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் ஈஸியாக. ஸோ நம்ம பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பேலட்டில் இருந்தும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் இருக்குது, இல்லை இன்னும் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஐட்ராப்பர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக வந்து ஒரு கஸ்டம் கலர் தேவைப்படுது, அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இமேஜில் வந்து இந்த கலரை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணி எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் பிக் பண்ணி ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ஐட்ராப்பர் டூலில் இருக்க இந்த ஆப்ஷன்ஸு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஐட்ராப்பரோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறப்ப நம்ம ஐட்ராப்பர் ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் பிளண்டு டூலு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே டூலு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் டூலு. இந்த டூலை பற்றி நம்ம அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.